உலகின் மிக தொன்மையான நாகரிகத்தை கொண்ட ஒரு இனம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான். கிட்டத்தட்ட 5200 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு இரும்பை கொடுத்த நாகரிகம் தமிழர்களுடையது. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த தமிழரோட வரலாறை இந்த இந்திய ஆய்வாளர்கள் ஒருபோதும் பெரிதாக மதித்ததே கிடையாது. அசோகனை பற்றி பேசுகிற இவர்கள் ஒருபோதும் தமிழர்களோட வரலாற்றை என்னைக்கும் பேசுனதே இல்லை. இந்த தமிழ் நிலப்பரப்பை தாண்டி எந்த மாநிலங்களிலையும் தமிழர்களோட வரலாறு படிக்கப்படுறதோ இல்லை பேசப்படுறதோ கிடையாது. அவ்வளவு ஏன் நம்மளோட பாட புத்தகத்தில் கூட தமிழர்களோட வரலாறு முழுமையாக இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழனோட வரலாற்றை ஒருபோதும் மறைக்க முடியாதுன்றதை நிறுவன விதமாக கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பல ஆயிரம் மைல் தாண்டி தனது காலடி தரத்தை பதிச்சவன் தான் சிகைக்கொட்டன். இந்த சிகைக்கொட்டனை பற்றி கடந்த சில வாரங்களாக பல்வேறு காணொலிகள் சமூக வலைதளத்தில் வந்துட்டு இருக்கு. அதுலேயும் மன்மத்தை கேட்கக்கூடிய காணொலியும் இருக்கு. தனக்குன்னு ஒரு வரலாறு இல்லாத ஒரு கூட்டம் ஒன்று மற்றவங்களோட வரலாற்றை தான் வரலாறாக திரிக்கும், அப்படி இல்லைன்னா மற்றவங்க வரலாற்றை அழிக்கும். இந்த வேலையை தான் பார்க்கும். அப்படி ஒரு வேலையை தான் பத்ரி சேஷாத்ரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. சிகைக்கொட்டன் யாரு, அவன் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவன், அவன் உண்மையில ஒரு வணிகன் தானா, இது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பத்ரி சேஷாத்ரி அவர்களுக்கு நம்ம ஒரு சில பதில்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அவரோட காணொலியில என்ன முயற்சி செய்யறாருன்னா, அவர் போற போக்குல ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த பிராமி எழுத்தும் தமிழையும் ஒண்ணுதான். அதாவது வட இந்தியாவில் எழுத பயன்படுத்தப்பட்ட அந்த பிராமி எழுத்தை தமிழர்கள் கடன் வாங்கிட்டாங்க அப்படின்ற செய்தியை சொல்றாரு. அப்புறம் தமிழர்களும் மலையாளிகளும் என்னைக்கும் ஒன்னா இருந்துடக்கூடாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, சிகைக்கொட்டன் வடகண்ட, அதுல அந்த வடகண்டன்றது மலையாளம் மாதிரி இருக்கு அப்படின்றாரு. இப்ப மலையாளிகள் என்ன பண்ணுவாங்க, இது மலையாளம்ன்ற ஒரு கருதுகோள்ல வருவாங்க. தமிழர்கள் இல்ல தமிழ் தான்றதை நிரூபிக்க போராடணும். இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போடணும். அதை அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. மூணாவது என்ன பண்றதுன்னா, சிகைக்கொட்டன் அப்படின்றதுல சிகைன்றது சிகா அப்படின்ற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்தது. சமஸ்கிருத மொழி தமிழுக்கு மூத்திய மொழி அப்படின்றத அவர் நிறுவ முயற்சி செய்யறாரு. இப்ப இவர் சொன்ன விஷயங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப அவர் சொன்னதுல முதல் செய்தி எடுக்கும். இந்திய மொழிகள்ல மிகவும் இந்திய எழுத்துக்கள்ல மிகவும் பழமையானது பிராமி எழுத்து தானா? இது கிட்டத்தட்ட ரொம்ப பழைய இத்து போன ஒரு ஆய்வோட அந்த நீட்சியாக தான் அதை பார்க்க முடியுது. இப்போ பல்வேறு புதிய ஆய்வுகள் வந்திருக்கு. புதிய ஆய்வுகள் பல்வேறு கருதுகோளை கொண்டு சேர்த்துருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வறிஞர்கள் சொன்ன அதே செய்தியை வச்சுக்கிட்டு இந்தியாவில் பழைய எழுத்து பிராமி எழுத்து தான், அதுல இருந்து தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கருதுகோள் எப்படி வந்ததுன்னா, முதல்ல அசோகனோட கல்வெட்டுகள் கிடைச்சது. அதை அந்த பிராமி எழுத்துல அசோகன் எழுதியிருந்தார். அசோகன் தான் முதல்ல எழுத்தை உருவாக்குனாரு. அதுல தமிழர்கள் எழுத்தை கடன் வாங்கிக்கிட்டாங்கன்ற ஒரு பழைய கருதுகோள் தமிழ் ஆய்வாளர்கிட்டே இருந்தது. இதேதான் ஐராவத மகாதனும் திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. நாகசாமியும் திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அசோகனோட காலம் கிமு 260. அதுக்கு கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பே பொருந்தல்ல தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு நமக்கு. இதை நான் சொல்லல, தொல்லியல் ஆய்வாளர் கா ராஜன் அவர்கள் ஆய்வு செஞ்சு அவரோட ஆய்வு மூலமா சொல்லியிருக்காரு. இதுக்கான ஆய்வு பீட்டா அந்த கனிம பொருள் ஆய்வகத்துல அமெரிக்காவில் நடந்தது. அசோகனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த தமிழ் நிலப்பரப்புல தமிழ் எழுத்துக்கள் வந்துருச்சுன்றதுக்கான பல சான்றுகள் இருந்தும் இன்னும் அந்த பழைய செய்தியே வச்சுக்கிட்டே தமிழ் பிராமி எழுத்து தான் பழசு, பிராமி எழுத்து தான் பழசு அப்படின்ட்டு இவங்க திரும்ப நிறுவ முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. இந்திய எழுத்து முறைகள் எடுத்துக்கிட்டோம்னா அதை அபுகைடா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபுகைடா ஸ்கிரிப்ட்ல இருந்து தான் எல்லாமே பிரிஞ்சு வந்தது. அதுல பழமையான எழுத்து பிராமி. இந்த பிராமிக்கும் முந்தைய எழுத்து அர்மேனியா எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் முந்தைய எழுத்து பொனிஷியன் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொனிஷியன் எழுத்துக்கள் காலம் பாத்தீங்கன்னா கிமு 1000. இதுதான் இருக்கிறதுல பழைய எழுத்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பொனிஷியன் எழுத்துக்களுக்கு நெருங்கி தமிழரோட எழுத்து தமிழ் கிடைச்சிருச்சு நமக்கு. கிமு 750 இருந்தே தமிழ் எழுத்துக்கள் இருந்ததுக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது. இன்னும் சரியா ஆய்வுகள் நடந்ததுன்னா இந்த பொனிஷியன் எழுத்துக்கு முன்பிருந்தே தமிழ் எழுத்துக்கள் இருந்ததுக்கான சான்றுகள் கூட நமக்கு கிடைக்கலாம். இந்த பிராமி, அர்மேனியன், பொனிஷியன் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுருவோம். இந்த தமிழ் எழுத்துக்கள் முதல்ல எப்படி தோன்றியது? இதுக்காக கா ராஜன் கிட்டத்தட்ட 500 பக்கம் அளவு உள்ள ஒரு நூலே எழுதியிருக்காரு, தொன்மை தமிழ் எழுத்துக்கள் அப்படின்ட்டு. அந்த நூலில் அவர் என்ன நிறுவுறாருன்னா, தமிழ் எழுத்துக்கள் எங்கேருந்து வந்தது, அதாவது சிந்து சமவெளி எழுத்துக்கள் தான் இப்போதைக்கு பழமையான எழுத்துக்கள். ஆனால் அது ஒரு எழுத்து கிடையாது, அது ஒரு சித்திர வடிவத்தில் இருக்க எழுத்து முறை. அதுல இருந்து கிராஃபிட்டின்னு சொல்லக்கூடிய குறியீடுகள் வந்திருக்கு. இந்த குறியீடுகள் தான் தமிழ் எழுத்தா மாறி இருக்குன்றத அவரோட ஆய்வு மூலமா நிரூபிக்கிறாரு. இதை பல அறிஞர்கள் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது, அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த அர்மேனியா, பொனிஷியன் இந்த அணுகுமுறையே தவறா இருக்கு. பழைய எழுத்தான கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் பழமையான சிந்துவெளி எழுத்துக்கள் இருக்கு. அதுல இருந்து மருவி வந்த குறியீடுகள் இருக்கு.
அதுல இருந்து மருவி வந்த தமிழ் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட தமிழ் வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இருந்திருக்கணும். நமக்கு சான்றுகள் படி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததுக்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணுமே தவிர, இன்னும் அந்த பழைய ஆய்வே எடுத்துக்கிட்டு பிராமில இருந்து தான் தமிழ் வந்தது, அசோகன் கல்வெட்டுல இருந்து தான் இதெல்லாம் வந்ததுன்றதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப தமிழோட வரலாற்றை மழுங்கடிக்கிறதுக்காக இவங்க திட்டமிட்டு செய்யற ஒரு செயலா தான் இது இருக்கு. தமிழ் எழுத்து தான் அசோகன் பயன்படுத்தினான், பிராமி எழுதுறதுக்கு பயன்படுத்தினான். அதை அப்படிதான் பார்க்கணும். இந்த எழுத்து முறை தான் தென்னிந்தியால பின்னாடி வட்டெழுத்தாவும் கடம்பர்கள் எழுத்தாவும் தமிழ் இப்ப நம்ம பயன்படுத்துற கிரந்தமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், இந்த எழுத்தாவும் மாறிச்சு. வட இந்தியால தேவநாகரியா மாறி வட இந்திய எழுத்துக்கள் எல்லாம் இப்ப அதோட மீட்சியா தான் இருக்கு. அப்ப இந்திய நிலப்பரப்புல உலக நிலப்பரப்புலேயே மூத்த எழுத்தா நம் தமிழ் எழுத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. சரி, அடுத்து அவர் சொல்ற மாதிரி அந்த வரக்கண்டன்றது வந்து மலையாளமா? அதாவது பத்ரி சேஷாத்ரிக்கு வந்து வரலாற்று அறிவும் கிடையாது, தமிழ் அறிவும் கிடையாது. அவர் சங்க இலக்கியத்தை சரியா படிச்சிருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்றாரு, வந்தான் கண்டான் அந்த அன்விகுதி அங்க இல்லை, அப்ப வந்து அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் மலையாளம் மாதிரி இருக்கு அப்படின்றாரு. சங்க இலக்கியத்துல அவர் படிச்சிருந்தாருன்னா பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து அன்விகுதி இருக்காது. கரிகாலனே கரிகால் வளவா அப்படின்னு தான் இருக்கும், பொருணன பொருண அப்படின்னு தான் இருக்கும். பல்வேறு இடங்கள்ல இந்த அன்விகுதி இருக்காது. அதை சுருக்கிதான் எழுதுவாங்க. அதுக்கான இலக்கணம் என்னன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பத்ரி சேஷாத்ரிக்கு சுத்தமா தெரியல. அவர் வந்து சங்க இலக்கியத்தை படிச்சுட்டு வந்தாருன்னா இந்த மாதிரி வந்து அவர் சொல்ல மாட்டார். அடுத்து சிகை கொற்றன்ல இருக்கக்கூடிய சிகை, இந்த சொல் வந்து சிகா அப்படின்ற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்ததுன்ட்டு அந்த ஐரோப்பிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதை வந்து இவர் எடுத்துக்கிறார். சமஸ்கிருதம் வந்து தமிழுக்கு மூத்த மொழி என்றதை காட்டுறாரு. சமஸ்கிருதத்துல இதுவரையும் கிடைச்ச கல்வெட்டுகள்லயே பழைய கல்வெட்டுன்னு பார்த்தோன்னா, ஒரு முழுமையான கல்வெட்டுன்னு பார்த்தோன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டுல கிடைச்ச கல்வெட்டு தான். அதுக்கு முன்பு ஒரு கல்வெட்டு கிடைச்சது, அது வந்து முழுமையான கல்வெட்டு கிடையாது, ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சமஸ்கிருத வார்த்தைகளா இருக்கு. அது கிமு 1ஆம் நூற்றாண்டு. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிமு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் சமஸ்கிருதம்ன்ற ஒரு மொழி வந்து மெல்ல 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 ஒரு முழுமையான மொழியா உருவாக தொடங்கியிருக்கு. ஆனா நம்மளோட சங்க இலக்கியத்துல குறிஞ்சி பாட்டிலேயே கபிலர் வந்து மணிச்சிகைன்ற ஒரு பூவை பத்தி பாடுறாரு. அப்ப சிகைன்ற சொல் முடிய குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா அதுக்கு முன்பு காலத்துல இருந்தே தமிழர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த சிகைன்றதை வந்து 2 விதமா பார்க்கப்படுது. ஒண்ணு சமஸ்கிருதத்துல வர மாதிரியும் தமிழ் மொழியில வர மாதிரியும் ஒரு கிரீடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அரசனைக்கான மணிமுடியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா பார்க்கலாம். இன்னொன்னு சிந்து சமவெளி ஊர் பெயர் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, சிகைன்றது வந்து ஒரு ஊரை குறிக்கக்கூடிய பேர். இப்ப செல்லூர் கொற்றன்ல செல்லூர் என்பது எப்படி ஒரு ஊர் பெயரை குறிக்கக்கூடிய பேரா இருக்கோ, அதே மாதிரி சிகை கொற்றன்ல சிகைன்றது வந்து ஒரு ஊர் பெயரை குறிக்கக்கூடிய ஒரு பெயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது இந்த 2 கண்ணோட்டமும் சரியா தான் இருக்கு. அது வந்து ஒரு ஊர் பெயராகவும் இருக்கலாம், இல்ல அரசனோட மணிமுடியை குறிக்கக்கூடிய அந்த பெயராகவும் இருக்கலாம். ஆனா சங்க இலக்கியத்துல எங்கேயும் அரசனோட மணிமுடியை குறிக்கக்கூடிய பேருக்கு சிகை என்ற பெயர் வந்து பயன்படுத்தப்படலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல எங்கேயும் சிகை என்ற ஒரு ஊரும் கிடைக்கல. சங்க இலக்கியத்துல சிகைன்ற ஒரு ஊர் கிடைக்காததுனால அப்படி ஒரு ஊரே இருந்திருக்காதுன்ற ஒரு முடிவுக்கும் நம்மளால வர முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாத பல 100 ஊர்கள் வந்து சங்க இலக்கியத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த மணிமுடியை குறிக்கிறதுக்கு தான் இந்த சிகைன்ற சொல் பயன்பட்டதுன்னா, நேரடியாக இவங்க வந்து குடுமி இல்ல நார்முடி இந்த மாதிரி பயன்படுத்துற மாதிரி முடின்ற சொல்லே இவங்க பயன்படுத்திருக்கலாம். ஏன் வந்து சிகைன்ற சொல்ல பயன்படுத்தினாங்கன்ற ஒரு கேள்வியும் வருது. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த காலகட்டத்தில் பல்வேறு நிலப்பகுதிகளில் இருந்தும் வணிகம் தமிழ்நாட்டை நோக்கி இருந்தனால தமிழ்ல இருந்து இந்த மருவி போன இந்த சொல் சிகா என்ற சொல்லை, சிகை என்ற சொல்லையே பொதுவான சொல்லா வந்து தமிழர்களும் பயன்படுத்திருக்கலாம். இது ஏன் சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தலாம், அதை விட சிறந்த சொற்கள் சங்க இலக்கியத்தில் இருந்தனால சங்க இலக்கியத்தில் அந்த சொல்லை பயன்படுத்தாம விட்டுட்டாங்கன்ற ஒரு பார்வையில நான் பாக்குறேன். இப்ப உண்மையிலே இந்த சிகை கொட்டன் யாரு, இவனோட காலகட்டம் என்ன, இவன் எந்த சூழ்நிலையில அங்க எகிப்து வரையும் போயிருப்பான், இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அடுத்த காணொலி பாருங்க. நன்றி, வணக்கம்.